ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரகல் சேனல். நான் வந்து எந்த மாடல் வந்து கெட்டில் செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கேட்டிருந்தேன். ஒரு சிலர் மட்டும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டர் செஃபோட கூல் டச் எலக்ட்ரிக் கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1.8 லிட்டர்ஸு. இதோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா டபுள் வாலெட்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் கெட்டில் எல்லாமே வந்து சில்வர் பாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து தண்ணி அதிகமாக சூடாகையில் நம்ம அதை தூக்கும் போது நம்ம கையில் வந்து அந்த ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் எதுவுமே இருக்காது. அதாவது நம்மளுக்கு குக்கர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிகனமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, பாட்டம். அதே மாதிரி இதில் வந்து டோட்டல் பாடியே வந்து நம்மளுக்கு டபுள் வாலெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து நிரப்பக்கூடாது. அதிலே வந்து நம்மளுக்கு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு மட்டும்தான் நம்ம தண்ணி வந்து நிரப்பணும். அதுக்கு மேலே வைக்கும்போது நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து கொதிச்சு வரும்போது வெளியில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன லெவல் கொடுத்துருக்காங்களோ அந்தளவு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட வயரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுற லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹாலில் அந்த மாதிரிலாம் வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹைட்டுக்கு. ஸோ ஏதாச்சும் டேபிள் வச்சு அதில் தான் வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து தண்ணி ரொம்பவே கொதிச்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பிள்ளைங்க தொட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆபத்து தான். ஸோ அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறணும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி நெப்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு கீழே ஊற்றிக்கலாம். அதுக்காக வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கெட்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்விட்சே வந்து ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து காட்டும். அப்போ நம்ம ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க சைட்லேயே நம்மளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே கீழே வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து அது வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்விட்சை ஆன் பண்ணோன்னே பாருங்கள், நம்மளுக்கு குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சூடு வந்து நல்லாவே ஏறுது. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பார்த்தோம்னா ஒரு 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக 15 செகண்டில் திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணியோட சவுண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கேட்டுச்சு. ஸோ சரி திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் மட்டும் கிடையாது, பால் காய்ச்சிக்கலாம், டீ போட்டுக்கலாம், அது போக அவசரத்துக்கு குக்கிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ மார்னிங் குக்கிங் டைமில் நம்மளுக்கு ரொம்பவே அவசரத்துக்கு கை கொடுக்கும். ஏன்னா தண்ணி கொதிக்கும் போது நம்ம அதை வந்து குழம்புக்கு இல்லை சாதத்துக்கு பத்தலை அப்படின்னா டக்குன்னு எடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் கெட்டில் வந்து பிடிச்சிருக்கா ஒண்டர் செஃபோடது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கிவ் அவேல ஜாயின் பண்ணியிருக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். நான் இப்போ போடுற வீடியோக்கு மட்டும் இல்லை, பழைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வான்சரகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.